திமுக தேர்தல் அறிக்கையில் இல்ல தம்பி இல்ல நீங்க கேள்வி நேரம் இந்த உங்க இதை சொல்லுங்க, இத மட்டும் கேள்வியை சொல்லுங்க. சொல்ல விடுங்க, தவறா சொன்னா நீங்க தப்புன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல மாண்புமிகு மைக்கிட்ட பேசுங்க, அவன் சத்தாம பேசுங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன். நீண்ட போராட்டத்திற்கு பின்னாலே எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு உதயகுமார் அவர்களை பாராட்டி, எங்கே போராட்டம் ஒரு இடத்துல நடக்கலையா நாட்டுல? சட்ட போராட்டமே எதிர்க்கட்சி தலைவர் கேட்டாங்க, முதலமைச்சர் அக்கௌண்ட் பண்ணாங்க, இடம் கொடுத்திருக்கு. முன்னால மாதிரி கொடுக்காம இருக்கல, கொடுத்திருக்கு. நன்றி, அதற்கு நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திமுக தேர்தல் அறிக்கையில் இல்ல தம்பி இல்ல நீங்க கேள்வி நேரம் இந்த உங்க இதை சொல்லுங்க, இத மட்டும் கேள்வியை சொல்லுங்க. சொல்ல விடுங்க, தவறா சொன்னா நீங்க தப்புன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல தவறு இல்ல, நான் மாண்புமிகு உறுப்பினருக்கு அன்பா சொல்றேன். அமைச்சர் அது முடியாது இருக்காங்க, மறுபரிசீலனை பண்ண சொல்லுங்க, அவ்வளவுதான் கேள்வி. காரணம் சொல்றேங்க, தயவு செஞ்சு நான் ஒவ்வொரு காலகட்டத்தில் பேசுவேன். மாண்புமிகு சபாநாயகர் இப்படிதான் குறுக்கீடு செய்யறாங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்காம உட்கார்ந்துக்கிறேன். நீங்க என்னுடைய இல்ல கேள்வி நேரத்துல இங்க பாருங்க, நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். கேள்வி நேரத்துல நீங்க உங்க தலைவரை புகழ டிமாண்ட்ல பேசும்போது புகழலாம், அந்த நேரத்தையும் வீணாக்குறீங்க. அதுக்கப்புறம் வரும்போது தேர்தல் அறிக்கைக்கு போறீங்க. கேள்வி கேட்டா அந்த கேள்வி அது சம்பந்தமா பதில், அதுக்கு மறுபரிசீலனை, அதான முறை. கேளுங்க, இப்ப கேளுங்க தானே சொல்றேன், கேளுங்க. இல்ல கேளுங்க. திமுக தேர்தல் அறிக்கை வரிசை 193 தொழில் கொத்துக்களை பரவலாக்குவதன் மூலமாக தொழில் கொத்துக்களை இல்ல நீங்க ஒரு நிமிஷங்க, இல்ல நீங்க உங்களை டிமாண்ட்ல நீங்க பேசும்போது எது வேணாலும் பேசுங்க. என் கேள்வி நேரத்தை மக்களுக்கு பயன்படக்கூடிய நேரம் இது. நீங்க அதை மட்டும் நீங்க பேசினா நல்லா இருக்கும். இல்ல அமைச்சர் ஒரு பதில் சொல்லிருக்காங்க, அதுக்கு நீங்க அடுத்த துணையா கேளுங்க. அதாவது தொழில் கொத்துக்களை பரவலாக்குவதன் மூலம் வேளாண்மை அல்லாத தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகையினால நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால், படித்த இளைஞர்கள் அதிகமான அளவில் மேட்டுப்பாளையம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் டைடல் மற்றும் எல்காட் மூலமாக பின்தங்கிய பகுதிகளுக்கு தேர்தல் அறிக்கை சொல்லியது போல இந்த தொழில் வாய்ப்புகளை அமைத்து தர முன்வருமா என்பது தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் வைக்கிற கோரிக்கை மிகவும் சரியான நியாயமான கோரிக்கை. ஏன்னா தேர்தல் அறிக்கையை தாண்டி இங்கே அவையில் நாங்கள் கூறியிருக்கிறோம். எனக்கு முன்னால் இருந்த அமைச்சர் அவர் அறிவிப்பில் கூறியிருக்கிறார், எங்கெங்க டியர் 2 சிட்டி இருக்கிறதோ அங்கெல்லாம் முடிந்த அளவுக்கு ஒரு ஐடி பார்க்கை உருவாக்கலாம் என்று. ஏன்னா இப்போ இவர் சொல்ற கருத்துக்கு நான் சில புள்ளி விவரங்களை சொல்ல விரும்பணும். இன்னைக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குற துறை நம்பர் 1 என்னன்னா அது ஐடி தான். ஏன்னா மேனுஃபேக்சரிங்ல நம்ம எவ்வளோ முதலீடு கொண்டாந்தாலும் அதுக்கு நிலம் ஒதுக்குறது, கட்டுமான பணி எல்லாம் சேர்ந்த 2-3 வருஷம் 4 வருஷம் ஆயிரும். ஆனால் ஐடியில் கட்டடமும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தால் உடனே வேலை வாய்ப்பு உருவாக்கும். அதற்காகவே தான் மாண்பு முதலமைச்சர் இந்த துறையில் எத்தனை வகையில் நம்ம ஊக்கம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் சிறப்பாக கொடுக்கணும் என்று கூறியிருக்கிறார். அதோடைய விளைவுகளை நான் இன்னைக்கு சொல்லுகிறேன். சராசரி ஒரு ஆண்டுக்கு 4-5 மில்லியன் சதுரடி ஆபீஸ் கட்டப்படக்கூடிய இல்ல லீஸ் எடுக்கப்படக்கூடிய சென்னை மாநகர பகுதியில் சென்ற ஆண்டு ஒரு ரெக்கார்டாக 11 மில்லியன் சதுரடி புதுசாக ஐடி ஆபீஸ்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இது தனிநபராக, நம்ம மாத்திரம் இல்லை, தனிநபர். அதே வழியில் எல்காட் நிறுவனம் 2 கட்டடம், அதாவது முன்னாள் ஆட்சியில் 3 கட்டடம் துவங்கினார்கள். ஒன்று திருச்சியில், ஒன்று கோயம்புத்தூரில், ஒன்று சென்னையில். என்ன பண்ணிட்டாங்க, அந்த சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் இசி கிளியரன்ஸே வாங்காம கட்டுமான பணியை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த கட்டுமான பணியை முடிச்சாலும் திறக்கிறதுக்கு வழக்குல யாரோ போய் போட்டு இது ஈஸி இல்லைன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த நீதிமன்றத்தில் போராடிக்கிட்டே இருக்கோம் அது திறந்து வைக்கிறதுக்கு.
கோவையில் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கு, வளர்ச்சி அபூர்வமான வளர்ச்சி இருக்கு. கோவையில் இன்னைக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸுக்கு அவ்வளோ பெரிய டிமாண்ட் இருக்கு. 2.5 லட்சம் சதுரடிக்கு கட்டடத்தை வச்சுக்கிட்டு திறக்க முடியாம திணறிட்டு இருக்கோம், ஏன்னா ஈசி வாங்காம கட்டிட்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த துறையில் ஏற்கனவே தனிநபர்கள், இந்த ஐடி பார்க் உருவாக்குறவர்கள், பெரிய நிறுவனங்கள் அவங்களா ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திறமையை பயன்படுத்தணும் என்றதுக்காகவே அவங்களா கட்டடமும் கட்டிட்டு இருக்காங்க. எல்காட்லயும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஈசி கிளியரன்ஸ் இப்போதைக்கு இந்த 2.5 லட்சம் சதுரடி சுமார் கோயம்புத்தூரில் திறக்கப்பட்டால் இப்போதைக்கு அது அவர் கேட்கிற வேலை வாய்ப்புகளை பக்கத்திலேயே உருவாக்கும். இன்னும் நாங்க சொன்னபடி நிதிக்கு ஏற்ப எல்லா செகண்ட் டியர் சிட்டிலையும் எல்காட் பார்க்கோ இல்லை எல்காட் டவரோ உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம்.